ஸோ மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் கலியுகம். மகாபாரதத்தில் எல்லாம் ஆகிப்போச்சு. அவன் தர்ம பசு காலெல்லாம் உடஞ்சி 4 காலுக்கு பதில் ஒரு காலில் நின்று இருக்குது. சொல்கிறாங்க கலியுகம் ஆரம்பிச்சிச்சின்னு. இப்போ உலகத்தில் இருந்த சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் என்ன பண்ணுறாங்களா, கலியுகம் ஆரம்பிச்சிச்சு, கைலினை கண்ணாலும் காண்பது பாவம் என்று ககனத்து ரிஷிகளும் கைலைக்கு ஏகினார். எல்லோரும் நாங்கள் கைலாத்துக்கு போகிறோம், இந்த கலிகாலத்தில் இருக்கிற அனாச்சாரத்தெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு எல்லோரும் ஓடிவிட்டாங்க. நான் கைலாத்தில் இருக்கேன், இனிமேல் வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கலியுகம் அனாச்சாரம் பிடிச்சது. இதில் நியாயம் இருக்காது, எல்லாம் அநியாயமாக இருக்கும், அதர்மம் தான் இருக்கும், வேல்யூஸ் இருக்காது. எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பழைய காலத்தில் இல்லை. கலியுகத்தில் இப்படி தான் இருக்கும். தர்மபோசு 3 கால் உடஞ்சி போய் ஒத்த காலில் நின்றுருக்கிற கலிகாலத்தில் நீங்கள்லாம் வச்சுக்கொண்டிருக்கு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மத்தை சூது கவு இருக்கிற காலம் நீங்கள் பார்க்குறது. அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம், பின் தர்மம் வெல்லும். அப்போ அந்த பின் தர்மம் வெல்ல வேண்டிய காலம் தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற காலம். ஒரு வேகமான நேரத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப நல்லதெல்லாம் நடக்க போகுது. அந்த நல்லது வர்றதுக்கு முன்னே நீங்கள் ஒரு பழைய பில்டிங்கை இடித்து அதுக்கப்புறம் தானே புது பில்டிங் கொண்டாட முடியும். அந்த மாதிரி இப்போ இருக்கிறதுல நிறைய எல்லாம் போயிடும். பல மாற்றங்கள் உலகத்தில் வரும். அதுக்கப்புறம் ஒரு புதியதோர் உலகம் செய்வோம்னு அதுதான் சத்தியுகம்ன்றது. அது வர்றபோது நீங்கள் பார்ப்பீங்க உலகத்தில் தர்மம் நியாயம்லாம் இருக்கும். ஜனங்க எல்லாருமே பெரிய பெரிய தேவர்களாக இருப்பாங்க. அதுதான் 33 கோடி தேவர்கள்ன்றது. ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டாங்களோ அவங்க உடம்புலலாம் தேவர்கள் வசிப்பாங்க. என்ன பாபா சொல்கிறேன்றியா, மகாபாரத்துக்கே வா. அர்ஜுனன் யார்? இந்திரன். நகுல சேகாதவர்கள் யார்? அஸ்வினி புத்திரர்கள். பீமன் யார்? ஆஞ்சநேயருக்கு அந்த அதே வாயு தான் இவர்கிட்டே இருந்தான். யம தர்மராஜனில் தர்மராஜ் யார்? யுதிஷ்டிரன். நெருப்பில் வந்தது யார்? திரௌபதி திருஷத்துமன். அப்புறம் அஷ்டவசுக்குடி அம்சத்தில் வந்தது யார்? பீஷ்மர். பிரகஸ்பதி இல்லையா, குரு பகவான், அந்த அம்சத்தில் வந்தது யார்? துரோணாச்சாரியார். எல்லாம் வந்தாங்களா? அப்படி தான் வருவாங்க. உங்களுக்குள்ளேயே தான் இருக்காங்க அவங்கெல்லாம். நீங்கள் எந்த கடவுள்களை தேடுறீங்களோ எல்லாம் உங்கள் யாரோ உடம்புலேயே தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தப்பிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற 33 கோடி பேர் தப்பிப்பாங்க. அவங்க எல்லாமே சத்தியுகத்தில் அப்படியே தபசிகளாக உட்காண்ட்ருப்பாங்க. இந்த மாதிரி லௌகிகம் ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கவே இருக்காது. காட்டில் போய் தவம் செய்கிற மாதிரியா இருக்கும். நீ பார்க்குற எலக்ட்ரிசிட்டி டெலிஃபோனு இதெல்லாம் போயிடும். காலம் சக்கரம், மேலே இருக்கிறது கீழே போகும், திருப்பி இன்னொரு காலத்தில் கிழக்கிறது மேலே வரும். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றும் தோற்றம். இட் இஸ் ஒன்லி இல்யூஷன். காலம்ங்கிறது ஒரு இல்யூஷன் தான். அப்போ மேலே இருக்கிறது கீழே போயானும் கீழே இருக்கிறது மேலே வந்தாகணும். ஸோ திருப்பியும் சத்தியுகம் வரும். அப்போ எல்லாம் தர்மிஷ்டர்களாக இருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஜனங்களுக்கு கல்மிஷம் வரும், அனாச்சாரம் வரும். அதில் 25% கெட்டு போயிடும், அதுதான் திரேதாயுகம். 50% கெட்டுப்படும், அதுதான் துவாபரயுகம். 75% தான் கெட்டு போச்சு, 25% அதுதான் கலியுகம். இது முடிஞ்சால் திரும்பியும் சத்தியுகம் வந்துடும். இப்படி மாறிக்கினே இருக்கும். இதுதான் வாழ்க்கை என்பது. கலியுகம் 5000 வருஷம். இதுக்கு முன்னாலே இருந்த இது டபுள் 10,000 வருஷம். இப்போ 5000 வருஷம் முடிய போகுது. நீ நம்புறியா? நீ பார்த்துன்னுக்கிறது இயேசுநாதர் பிறந்த வருஷம் 2020 22 இயேசு கட்சி கணக்கு. அப்படி கிடையாது. கலியுகம் நீ வேணால் பஞ்சாங்கத்தை எடுத்துப்பார். 5000 வருஷம் எண்டாயிட்டு இப்போ அந்த டைமில் இருக்கோம் நாம். ஸோ ஒன் சர்க்கிள் இஸ் கெட்டிங் ஓவர் நவ். ஸோ அதுக்கு டபுள் தான் கிருஷ்ணர் இருந்த துவாபரயுகம். அது எவ்வளோ? 5 × 2 10, 10 × 2 20, அதுதான் ராமர் இருந்த திரேதாயுகம். என்ன 20 × 2 40, அதுதான் சத்தியுகம். ஸோ 40 + 20 + 10 + 5 75,000 வருஷம் ஆனால் ஒரு சத்ருயுகம். இதுதான் ஒரு சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். நீங்கள் பார்க்குற ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் ஆக்ஷன் ரீவைண்டு, ஆக்ஷன் ரீப்ளே. அதே மாதிரி திருப்பி இந்த உலகத்தில் வந்துட்டுருக்கோம். அதுதான் சக்கரன்றது. சக்கரன்னா என்ன? அதே தான் திருப்பி கிழந்தது மேலேருந்து கீழே மாற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தோற்றங்கள் தான்.